எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் கோல் இட்லி செய்ய போகிறேன். இப்போ அது எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னும் 1/2 கப்பு உப்பு, 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ தண்ணி கொதிக்குது. ஸ்டவ் நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு அரிசி மாவு சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், பவுலில் சேர்த்துடலாம். இப்போ கை வைக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. நம்ம நல்லா பிசைஞ்சு விடலாம். இது சுடு தண்ணி. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ரொம்ப வேண்டாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப கட்டி இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம உருண்டைகள்லாம் ரெடி. நான் இட்லி பிளேட் எடுத்திருக்கேன். இதில் நம்ம சேர்த்துடலாம். தண்ணி கொதிக்குது. இப்போ மூடி போட்டு 15 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதான், இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. 4 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிச்சு. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, எள்ளு 2 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் எடுத்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. எல்லாம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு நம்ம சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம எடுத்துடலாம். 1 நிமிஷம் போல் விட்டு
அவ்வளோதான், நம்முடைய இன்ஸ்டன்ட் கோலி இட்லி ரெடி ஆகிடுது. சட்னியோட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.